சர்வேமெயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பல பிரச்சனையிலையும் ஒரு பிரச்சனை மட்டும் நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அது என்னன்னா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதுவே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, இவங்க அப்படி நினச்சிருவாங்களோ, அவங்க இப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்னு அதை நினச்சே சில பேர் முயற்சி செய்கிறதையும் அப்படியே கைவிட்டுருவாங்க. நாம் செய்கிறது மூலமாக மற்றவங்க எதை நினச்சிருவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. 1000 பேர் 1000 விதமாக பேசதாங்க செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற முயற்சி உங்களால் நீடித்து செய்ய முடியாது. அடுத்தவங்க என்ன நினச்சிருவாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் நிம்மதிங்கிறது இல்லாமல் போயிடும். மற்றவங்களுக்காக நீங்கள் வாழ்கிற மாதிரி மாறிடும். அதுவும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீங்களும் அதை தலையாட்டிட்டு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. சொல்கிறவங்க, அப்பா நம்ம சொல்கிறத வச்சு இவன் பயந்துட்டான்பா அப்படின்னு அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க. அப்போ நீங்கள் வருத்தப்படுவீங்க. அவங்க சந்தோஷப்படுறதை நீங்கள் ரசிக்க போகிறீங்களா? எப்பவுமே ஒருத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, இல்லை அவமானப்படுத்துகிறாங்க, இல்லை நீங்கள் செய்கிற முயற்சியை ஏதோ ஒன்று சொல்லி உங்களை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. முதல்ல ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரதான் செய்யும். நீ செய்கிற விஷயம்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு தான் சொல்ல தான் போகிறாங்க. ஆனால் இதுலேயே நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு மாதிரி சொல்லுவாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சிட்டாம்பா அப்படின்னு நீங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்படியே பாசிட்டிவாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா யார் பற்றியும் எதையும் நினைக்காதீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு சுத்தமாக நினைக்காதீங்க. உங்கள் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் உங்களோட வழியில் மட்டும் போங்க. அப்போ தான் வெற்றி பெறவே முடியும் வாழ்க்கையில். அப்போது மற்றவங்க சொல்கிறத நான் எதுவுமே கேட்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஒரு நல்ல விமர்சனம் வந்துச்சுன்னா அதை முழுமையாக ஏற்றுக்கோங்க. மற்ற விமர்சனங்களை தவிர்த்துடுங்க. இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு புத்தர் ஒரு பாதையில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அங்கேருந்து வந்த சில பேர் புத்தரை கடுமையான வார்த்தைகளில் திட்டுறாங்க. புத்தரும் அதை கேட்டுட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கடுமையாக திட்டினவங்க அவங்க திரும்ப போயிட்டாங்க. அப்போ புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, இங்கே நிறைய பேர் உங்களை கடுமையாக திட்டுறாங்களே, ஏன் நீங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு கேட்கும்போது புத்தர் சொல்கிறாரு, அவங்க கடுமையான வார்த்தைகளில் என்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் நான் முழு மனசோடு ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம் இருக்கணும். நல்ல விமர்சனங்களை முழுதாக எடுத்துக்கோங்க, மற்ற விமர்சனங்களை தவிர்த்துட்டு போயிருங்க. அதனால் இந்த நொடியிலிருந்து மற்றவங்க என்ன நினைப்பாங்களோ அதெல்லாம் நினைக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், அதை நோக்கி நீங்கள் ஓடுங்க. அதில் உறுதியாக நில்லுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அதில் நம்பிக்கையோடு நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்கள் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். நன்றி, வணக்கம்.